ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கோஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இப்படத்தில் வரும் சம்பவங்கள், கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே. அன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகாமல் லீவ் அப்ளை பண்ணிவிட்டு வீட்டில் தனியாக தான் இருந்தேன். அப்பாவும் அம்மாவும் கேரளாவில் இருக்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, முக்கிய செய்திகள். சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் நடந்து வரும் தொடர் கொலைகள் காரணமாக பொதுமக்கள் அச்சம். கொலையாளி யார் என கண்டுபிடிப்பதில் போலீசார் தீவிரம். மக்கள் அனைவரும் ஜாக்கிரதையாக இருக்க கோரி போலீஸ் எச்சரிக்கை. Mr. Asok, Sir? everything should be in our control. Sir. Block all the entry points. பாடியில எதெல்லாம் சென்சிட்டிவ் நாக் அவுட் ஏரியாஸ்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட் டேஞ்சரஸ் லிவர் பஞ்ச். ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு சென்னையே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு சைக்கோக்குள்ளே சுற்றிட்டு இருக்கான். கடந்த ஒரு மாதமாக 4 பேரை கொலை பண்ணியிருக்கான் அந்த கொலைகாரன். நீங்களே எதுக்கோ சேஃபாக இருந்துக்கோங்க. இறந்தவங்க எல்லாருமே சாதாரண நெல் கட்டர் மூலமாக தாங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆமாங்க, இந்த நெல் கட்டரில் கத்தியை வச்சு தாங்க அவன் கொலை பண்ணிகிட்டு இருக்கான் எல்லாத்தையும். சொல்கிறா? டேய், நியூஸ் பார்த்தியா? பார்த்தேன். எதுவும் சைக்கோ கொலைக்காரர் நடமாடிட்டு இருக்கானாமே. இதெல்லாம் நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம ஊருக்குள்ளே சைக்கோன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. சரி, உங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா? இல்லைடா, எல்லோரும் ஊருக்கு வேறு போயிருக்காங்க. ஊருக்கு போயிட்டாங்களா? எங்கள் கேரளாவா? ஆமாம். சரி, அப்போ நீ எதுக்கும் சேஃபாக இரு. டேய் இருடா, அப்பா கால் பண்ணுறாரு. டேய், என்ன பண்ணுற? சும்மா தான் ஷர்ட் அயன் பண்ண போகிறேன். சரி, நானும் அம்மாவும் நாளைக்கு வந்துடுவோம். பாட்டி வேறு ஒன்று கேட்டே இருக்காங்க. நீயும் இங்கே கேரளா வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுடா. அப்புறம் உனக்கு நாங்கள் ஜாதகம் பார்த்தோம். சோசியர் உனக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு சொன்னார். உன் உயிருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு சோசியர் சொல்கிறாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் அவர்கிட்ட அவன் உயிருக்கெலாம் ஒன்றும் ஆகாது, நம்ம உயிரைத்தான் வாங்குவான்னு சொன்னேன். நைஸ் காமெடி. சரி, அதெல்லாம் விடு. ஆனால் உனக்கு ஏதோ ஜாதகத்தில் கண்டிருக்கான். உன் உயிருக்கு என்ன வேணால் நடக்கலாமா. நான் இதெல்லாம் சொன்னேன்னு அம்மாவுக்கு தெரிய வேணாம். நீ பார்த்து பத்திரமா இரு. எங்கே போனாலும் எங்ககிட்ட சொல்லிட்டு போ. சோசியர் உனக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு சொன்னார். ஷோ, ஐயோ, ஷோ. என்னடா 11 கூப்பிட்ருக்க? உனக்கு 11 தியரி தெரியுமா? டேய், மூடிட்டு சொல்கிறத கேள்றா. உனக்கு நாங்கள் ஜாதகம் பார்த்தோம். உன் உயிருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கலாம். டேய், எனக்கு ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு தோணுதுடா. நேற்று ஃபைனல் டெசிஷன் படம் பார்த்தியா? டேய், நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்டா. சீரியஸாக பேசுகிறியா? ஏன் ஐசியூவில் இருக்கியா? டேய், ஃபோனை விடா. எங்கேயே போவேணா, இங்கேயே இருப்போம். ஹலோ காய்ஸ்,
நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் 133ன்னு எழுதிட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பவர் ஸ்டார் பிடிக்குன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. போட முடியாது. சரி, விஷயத்துக்கு வரேன். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் 133ன்னு எழுதி தூங்குனீங்கன்னா இனி உங்கள் ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு பயங்கரமான விஷயம் உங்கள் கனவுல வரும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கையில் நம்பர் எழுதி வச்சுட்டு தூங்கினா கனவில் ஃப்யூச்சர் தெரியுமா? இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது. கையில் 133ன்னு எழுதிட்டோம். சரி தூங்குவோம். கனவுல ஏதாவது ஃப்யூச்சர் தெரியுதான்னு பார்ப்போம். டேய் நான் தூங்கிட்டு இருக்கேன்டா, முடிட்டு ஃபோனை வைடா. யாராது? ஹாய் ப்ரோ. நீங்கள்? ப்ரோ விஷ்ணு ப்ரோ, உங்கள் ரிலேஷன். சின்ன வயசில் நீங்கள் ஊருக்கு வந்து நாம் 2 பேரும் ஒன்றா விளையாண்டுருக்கோமே, ஞாபகம் இல்லையா? ப்ரோ நான் ஊருக்கெலாம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அதனால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சரி நீங்கள் உள்ளே வாங்க. அப்பா அம்மாலாம் ஊருக்கு போயிட்டாங்கல்ல? ஆமாம் ப்ரோ, ஊருக்கு போயிருக்காங்க. ப்ரோ நீங்கள் எப்போ ப்ரோ சென்னை வந்தீங்க? நான் ஜூலை 15th வந்தேன் ப்ரோ. வேலைக்காக வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்ட்டு. ப்ரோ ஒரு நிமிஷம். ஹலோ. டே, ஈவினிங் மணி வீட்டுக்கு போ, அவர் செக் கொடுப்பாரு, வரும்போது மறக்காமல் வாங்கிட்டு வந்துடு. சரி, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. யார்? அதான்ப்பா நம்ம பாட்டி வீட்டு பக்கத்தில் விஷ்ணுன்னு ஒருத்தர். பாட்டி வீட்டு பக்கத்தில் விஷ்ணுவா? நானும் பாட்டி வீட்டில் தான்டா இருக்கேன். அட ஆமாம், இந்த பக்கத்து வீட்டில் இருப்பாங்களே, அவங்க அண்ணன் பேர் கூட சிவராமன். பாவம், கொஞ்ச நாள் முன்னாடி இறந்துட்டாரு. சரி, அவருக்கு ஏதாச்சும் குடிக்கிறது போட்டு கொடு. சரி. நல்ல வேலை ப்ரோ நீங்கள் வந்தீங்க. எனக்கு மார்னிங்லேருந்து செம்ம போர். சரி நீங்கள் இங்கேயே இருங்க, உங்களுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ. ப்ரோ சின்ன வயசு இந்த பாறை குளம் அங்கெல்லாம் நம்ம ஜாலியாக விளையாடுவோம்ல, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம் ப்ரோ, கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. டே தருண், தருண் கேட்குதா? அந்த பையன் விஷ்ணு, அதான் வீட்டுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தான்னு சொன்னேன்ல, அவனை எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிரு. அப்பா புரியல. டே, அவன் அவங்க அண்ணனே கொலை பண்ணிட்டு நல்ல மாதிரி சென்னையில் தான்டா சுற்றிட்டு இருக்கா. இப்போ தான் இதெல்லாம் போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அவன் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட கொலைகாரன். நீ எப்படியாச்சும் அவன்கிட்ட தப்பிச்சிரு, இல்லைன்னா உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவான். ஹாய் ப்ரோ. நான் ஜூலை 15th வந்தேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் கொலை ஜூலை 16 அன்னைக்கு நடந்திருக்கு. ஒருவேளை இவன் தான் அந்த சைக்கோவோ? கனவா? ஹாய் ப்ரோ. ப்ரோ விஷ்ணு ப்ரோ, உங்கள் ரிலேஷன். சின்ன வயசில் நீங்கள் ஊருக்கு வந்து நாம் 2 பேரும் ஒன்றா விளையாண்டுருக்கோமே. ஒரு நிமிஷம். இவன் தானே கனவுல வந்தான், எப்படி நிஜத்துலேயே வந்திருக்கான்? நம்மளால் எப்போவுமே புது மனுஷங்களை கனவுல பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம பிரெயினால் புது முகத்தை நமக்கு கனவுல காட்ட முடியாது. அப்போ இதெல்லாம் கனவு இல்லையோ? ப்ரோ இங்கே இருக்கேன். அப்பா அம்மாலாம் ஊருக்கு போயிட்டாங்களா ப்ரோ? ப்ரோ 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 உங்கள் ஃபோன் அடிக்குது. ஹலோ. டே, ஈவினிங் மணி வீட்டுக்கு போ, அவர் செக் கொடுப்பாரு, வரும்போது மறக்காமல் வாங்கிட்டு வந்துடு. ஹலோ. ஈவினிங் மணி வீட்டுக்கு போ. அப்பா ஒரு நிமிஷம்.
அப்பா நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. யார்? நம்ம பாட்டி வீட்டு பக்கத்தில் விஷ்ணுன்னு. அட ஆமாம், இந்த பக்கத்து வீட்டில் இருப்பாங்களே, அவருக்கு ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு போட்டு கொடு. சின்ன வயசுல இந்த பாறை குளம் எப்படி கனவு நடந்ததெல்லாம் ஒன்று அதே மாதிரியே நடக்குது. அந்த நம்பரை போட்டு தூங்கினால தான் கனவுல ஃப்யூச்சரை பார்த்துருக்கோமோ. நீங்கள் எப்போ சென்னை வந்தீங்க? நான் ஜூலை 15th வந்தேன் ப்ரோ. ஜூலை 15th வந்தேன் ப்ரோ. வேலைக்காக வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு. எனக்கு சின்ன ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குது, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். அவங்க அண்ணன் பேர் கூட சிவராமன். பாவம், கொஞ்ச நாள் முன்னாடி இறந்துட்டாரு. அது அவங்க அண்ணனே கொலை பண்ணிட்டு அப்பா கனவுல சொன்ன மாதிரி சிவராமன் ஒருத்தர் பாட்டி வீட்டு பக்கத்தில் இறந்துருக்காரு. இவனோட அண்ணா தான் சிவராமன். கேரளாவை சார்ந்த சிவராமன் நபர் மர்ம முறையில் மரணம். யாரோ நெயில் கட்டரால் கொண்டிருக்காங்க. நெயில் கட்டரா? இறந்தவங்க எல்லாருமே சாதாரண நெயில் கட்டர் மூலமாக தாங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ போலீஸ் தேடுற சைக்கோ கொலைகாரன் இந்த விஷ்ணு தான். சார், கொஞ்ச நாள் முன்னாடி சிவராமன் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார். சஸ்பெக்ட் யாருன்னு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். சிவராமனை கொண்டது வேறு யாரும் இல்லை சார், அவரோட தம்பி விஷ்ணு தான். விஷ்ணு, அதாவது சிவராமனோட தம்பி, அவன் ஒரு பார்டர் லைன் சைக்கோபாத். லாக்டவுன் டைமில் அவனுக்கு வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ வெப்சீரிஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் விஷ்ணு. ஒரு கட்டத்தில் அதுக்கு அடிக்ட் ஆன விஷ்ணு ஒரு நைட்டில் நிறைய எபிசோட்ஸ் பார்க்குற அளவுக்கு வெப்சீரிஸ் மேலே அடிக்ட் ஆகிட்டான். ஸோ வாட் யூ ட்ரைங் டு சே, வெப் சீரிஸ் பார்த்ததுனால விஷ்ணு சைக்கோ ஆயிட்டான், ஆம் ஐ ரைட்? இல்லை சார், சரியான தூக்கம் இல்லாமல் எப்போவுமே வெப்சீரிஸே பார்த்துட்டு இருந்தனால அவன் பிரெயின் மென்டலி அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வெப்சீரிஸில் வர மாதிரி த்ரில் அட்வென்ச்சர் இல்லாத வாழ்க்கையை விஷ்ணுவால் வாழ பிடிக்கல. அட்வென்ச்சருக்காக அவன் ஒரு பார்டர் லைன் சைக்கோ பார்த்தா மாற ஸ்டார்ட் பண்ணிட்டான். 1 year அவன் சைக்காட்டிஸ்ட் கிட்ட தெரப்பிக்கு போய் லாஸ்ட் 6 months அவன் நல்லா தான் இருந்திருக்கான். ஆனால் அவனுக்குள்ளே இருந்த மிருகம் திரும்ப வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக அவனுக்கும் அவங்க அண்ணாக்கும் அந்த பர்சனல் ப்ராப்ளமில் அவங்க அண்ணா மேலே கோவப்பட்ட விஷ்ணு பிளான் போட்டு அவரை கொலை பண்ணியிருக்கான். கொலை பண்ணிட்டு நல்ல மாதிரி நடிச்சனால அவன் மேலே யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. வெல் ஆஃபீஸர், இப்போ விஷ்ணு எங்கே இருக்கான்? சார், அவன் இப்போ சென்னையில் இருக்கான் சார். சார், சென்னையில் நடக்கிற சைக்கோ கொலைகளுக்கும் இவனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்பா அம்மாலாம் ஊருக்கு போயிட்டாங்களே ப்ரோ. சொல்கிறா? டி டி அந்த சைக்கோ கொலைகாரன் எங்கள் வீட்டில் தான்டா இருக்கான். இரு பொறுமையாக சொல்லு, என்னாச்சு? டேய், அந்த சைக்கோ கொலைகாரன் இருக்கான்ல, அவன் எங்கள் வீட்டில் தான்டா இருக்கான். எங்கள் வீட்டில் கூட தான் த்ரிஷா, நயன்தாராலாம் இருக்காங்க. இதெல்லாம் போய் நான் வெளியே சொல்லிட்டா இருக்கேன். டேய், நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்டா. இரு அப்போது உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த சொந்தக்காரன் தான் போலீஸ் சேர சைக்கோ. அப்போது சிவராமன் யார்? டேய், எங்கள் அப்பா என் கனவுல அந்த விஷ்ணு அவங்க அண்ணாவே கொலை பண்ணிட்டு வந்ததா சொன்னாருடா. அவங்க அண்ணா தான் சிவராமன். விஷ்ணுவோட அண்ணன் எப்படி நெயில் கட்டுறால இறந்தாரோ அதே பேட்டர்னில் தான் சென்னையில் அந்த சைக்கோவால்
மக்கள் நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தா எங்கள் வீட்டில் இருக்கவன் தான் அந்த போலீஸ் தேடுற சைக்கோ. டேய், உனக்கு வாட்ஸ்அப்பில் ஒன்று அனுப்பியிருக்கேன் பாரேன். டேய் யாரா இவன்? அவன் தாண்டா எங்கள் வீட்டில் இருக்கான். என்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருக்கான். அவ்வளோதான், என்னை கொல்ல போகிறான்னு நினைக்கிறேன். சார், திஸ் கேஸ் இஸ் கெட்டிங் சீரியஸ். டேய் நீ எதுக்கும் பயப்படாத. நான் போலீஸோட அங்கே வரேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் உண்மையாக இருந்தா அவனை தப்பிக்க மட்டும் விட்டுறாத. நீ சேஃபாடுறா, நான் வந்துக்கிட்டே இருக்கேன். அவன் யாரை அடுத்து கொலை பண்ண போகிறான்? இப்போ விஷ்ணு எங்கே இருக்கான்? அவன் அடுத்த பிளான் என்ன? ப்ரோ, நான் பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். எங்கடா போகிற? போன வாட்டி இவனை கொண்டுட்டான். இது எனக்கு கிடச்சிருக்க செகண்ட் சான்ஸ். இவனை சும்மா விட்டா இன்னும் நிறைய பேர்த்த கொள்ளுவோம். நீ தானே அந்த சைக்கோ. சென்னையில் நடந்த 4 கொலைக்கும் நீ தான் காரணம். உங்கள் அண்ணன் சிவராமனையும் நீ தான் கொண்டிருக்க. பயங்கரமான ஆள்றா நீ. இவ்வளோ பேர் கண்ணில் மைய தடவிட்ட. மூளை உனக்கு. என் அண்ணா ஒரு எப்போ பார்த்தாலும் அதை பண்ணு இதை பண்ணாது, அதை பண்ணு இதை பண்ணாது, ஏட்டஞ்சாலா அதான் போட்டேன். உனக்கு எப்படி தெரிஞ்சு? தெரிஞ்சிருச்சு. என்ன பக்கத்து வீட்டில் கூட்டமாக இருக்குது? போலீஸார் வந்திருக்கு. போலீஸ் சொல்லுங்கள். பக்கத்தில் இருந்த சிவராமன் அவன் தம்பி விஷ்ணு தான் கொண்டிருக்கான்னு நாங்கள் இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம். அவர் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு கொலைகாரன். ஸோ நீங்களும் சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு போல தான் வந்தோம். சார், ஒரு நிமிஷம். கொலைகாரன் பேர் என்ன சொன்னீங்க? விஷ்ணு. வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? விஷ்ணுன்னு. டேய் தருண் கேட்குதா? அந்த பையன் விஷ்ணு அதான் வீட்டுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தான்னு சொன்னீங்களே, அவனை எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிரு. அவன் அவங்க அண்ணனே கொலை பண்ணிட்டு நல்ல மாதிரி சென்னையில் தான்டா சுற்றிட்டு இருக்கா. இப்போ தான் இதெல்லாம் போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அப்பா, நான் பாக்ஸராக போகிறேன். ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை மட்டும் பாடுறேன். பாடியில எதெல்லாம் சென்சிட்டிவ் நாக் அவுட் ஏரியாஸ்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. நீ வாங்கினா மூச்சு விடுறதே கஷ்டமா இருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த பெயின்ல இருந்து ரெக்கவர்.
கடந்த 1 மாத காலமாக சென்னையை உலுக்கி வந்த சைக்கோ கொலைகாரன் போலீசாரிடம் சிக்கினான். கொலையாளியை தைரியமாக எதிர்கொண்டு பிடித்த 22 வயது இளைஞனுக்கு பொதுமக்கள் பாராட்டு. ஊரில் எல்லாரும் உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. உன் ஃபோட்டோ வெப்பில் எடிட் பண்ணி வச்சுருக்காங்க பாரு. என்னடா இதெல்லாம்? வேர்ல்டு ட்ரெண்டிங் நம்ம தான் மச்சான். உங்கள் உடம்பு எப்படி இருக்குது? பரவாயில்ல சார். சார் உங்களுக்கு எதாவது டீ போட்டு எடுத்துகிட்டு வரட்டா? இல்லை பரவாயில்ல. இந்த சைக்கோட கேஸ் ஃபஸ்ட்டு கேரளாவில் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நீ அவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? கண்டிப்பாக. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. உங்களால் எப்படி ஒன்று பிடிக்க முடிஞ்சுச்சு? சார் எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் சார். அந்த சைக்கோட நெக்ஸ்ட் டார்கெட் நான் தான். நான் மட்டும் அந்த 133 நம்பரை கையில் போட்டு தூங்கினேன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படி தான் சார் அவனை கொல்ல போகிறாங்கிறத நான் என் கனவுல பார்த்தேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. நல்லா கேளுங்க சார். இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டால் அவன் சைக்கோவா இவன் சைக்கோவானே தெரிய மாட்டேது. ஏன்டா? ஓகே, நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம். யாராவது வந்து கேட்டால் சைக்கோ வந்தான் மாட்டிக்கிட்டான் அதை மட்டும் சொல்லுங்கள். இந்த கனவு நம்பரு அதெல்லாம் வேணாம். ஓகே.